நீர். என் பாவங்களை உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனநொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செல்லை என்று பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்று உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திரவினில ஆன்மாக்களுக்காகவும் சிறைப்பாதை தியானிப்பவருக்கு அளிக்கும்படும் பலன்கள் அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவை ஆகுல் அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவருடன் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்க துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணைபுரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். குடும்பம் அன்பின் பிறப்பிடம், மகிழ்ச்சியின் இருப்பிடம், பாசத்தின் வளர்ப்பிடம், பக்குவத்தின் காப்பிடம். இத்தகைய குடும்பங்களை நெறிப்படுத்த உருவான பாதை சிலுவை பாதை. இது மீட்பின் பாதை. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த பாடுகளின் பாதை. கல்வாரி நாயகனாம் இயேசுவின் தியாகத்தை சித்தரிக்கும் கால கண்ணாடியே இந்த பரிகார பாதை. மீட்பு ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட காவிய செம்மலின் கருணை பாதை. இப்பாதையில் இணைந்து பயணிக்க வேண்டும். ஏனெனில் பூமியில் நாம் வாழும் நாட்கள் குறைவு. குடும்பத்திற்காக செய்யும் தியாகங்கள் அதிகமாக இருக்கட்டும். யாருக்காக தியாகம்? எதற்காக தியாகம்? கேள்வி எழுப்பி சிந்தியுங்கள். இன்றைய கால சூழலில் மலிந்துள்ள பொய், பித்தலாட்டம், ஏமாற்று வேலை இவற்றிலிருந்து விடுபட இயேசுவின் பாதை மாற்று பாதையாகட்டும். சோர்வு, விரக்தி இவற்றை தள்ளி வைத்து பூமியில் தடம் பதிக்க புறப்படுவோம். எத்தனை முறை சிலுவை பாதையை தியானித்தாலும் அத்தனை முறையும் இயேசுவின் அன்பு அமுத சுரபியாய் நம்மில் ஊற்றெடுக்கட்டும். மண்ணில் தோன்றி மறைந்த மனிதர்களின் தியாகங்கள் வெவ்வேறு நோக்கங்களில் அமைந்தவை. ஆயினும் அது நமது நோக்கங்களும் பார்வைகளும் மாற்றத்திற்கு காரணமாக அமையட்டும். வாருங்கள், சிலுவையோடு பயணிப்போம். சிலுவையின் பாடுகளை தியானிப்போம். இயேசுவின் பாதையில் தடம் பதித்து நடப்போம். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். கொடியோரின் கூட்டத்தில் கோமகனே உனக்கு குவலயம் அதில் வாழ வழி இல்லையோ? கொடியோரின் கூட்டத்தில் கோமகனே உனக்கு குவலயம் அதில் வாழ வழி இல்லையோ? வாழ்வினை இழக்க துணிந்தனையோ? எனக்காய் வாழ்வினை இழக்க துணிந்தனையோ? இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதல் நிலை. இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். தவறான தீர்ப்புகளால் சிதைக்கப்படும் குடும்பங்கள்
மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பது பழமொழி. இயேசுவின் வாழ்விலும் இப்பழமொழி இணைந்து விட்டது. நீதிக்கே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏழைகள் பாவிகள் மீது பரிவு கொண்டவர் இங்கே குற்றவாளி கூண்டில் யூத மத குருக்களுக்கும் பரிசேயர்களுக்கும் பயந்து இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிட்டான் பிலாத்து. அவன் மட்டுமா? தவறு என தெரிந்தும் நாமும் இதைத்தானே செய்து கொண்டிருக்கின்றோம். நோயாளர்களை குணப்படுத்தியது குற்றமா? இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தது குற்றமா? எதுதான் இயேசுவிடம் நீ கண்ட குற்றம்? அன்பு மக்களே, தீர்ப்புகள் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் திசை திருப்பப்படுகின்றன. இன்று அநியாய தீர்ப்புகளால் எத்தனையோ குடும்பங்கள் அடியோடு அழிந்து விட்டன. கணவன் மனைவியை தீர்ப்பிடுவதும் மனைவி கணவனை தீர்ப்பிடுவதும் குழந்தைகள் பெற்றோரை தீர்ப்பிடுவதுமாக குடும்பங்கள் தீர்ப்பினால் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. ஆள்காட்டி விரலால் மற்றவரை நாம் தீர்ப்பிடும்போது மீதமுள்ள விரல்கள் நம்மை தீர்ப்பிடுகின்றன என்பதை மறக்க வேண்டாம். ஜெபம். இயேசுவே, சிலுவை தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்ட எங்கள் இயேசுவே, பிலாத்துவை போல் அநீதிக்கு பணியாமல் உண்மைக்கு பயந்து யாருக்கும் தீர்ப்பிடாமல் வாழும் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசகுடியின் ஆத்மாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமானத்திலே பார கடவது. பாரமான சிலுவையினையும் தோள் மேல் சுமந்த ஏற்றாயோ. பாரமான சிலுவையினையும் தோள் மேல் சுமக்க ஏற்றாயோ. சிலுவை பயணத்தை தொடர்ந்தாயோ. நீர் சிலுவை பயணத்தை தொடர்ந்தாயோ. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோள் மேல் பாரமான சிலுவை சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். மத்தேயு 11:28. ஈரமற்ற செயல்களால் பாரமாகும் குடும்பங்கள். சிலுவையை சுமத்தியவர்களுக்கோ மகிழ்ச்சி, சுமப்பவரோ பரிவுடன் பாவம் புரிந்தோரை நோக்குகின்றார். பாவச் சிலுவையை பரிதாபமாக சுமக்கும் இயேசுவை பாருங்கள். இந்த சிலுவை பழங்காலத்தில் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டது. இயேசு சிலுவையை சுமந்த பிறகுதான் இது புனித சின்னமாக மாற்றப்பட்டுள்ளது. எனவேதான் இயேசு, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்று உறுதியுடன் அன்றே கூறினார். அன்பு மக்களே, உங்களது கடுஞ்சொற்களால் எத்தனை உள்ளங்களை துடிக்க வைத்திருக்கிறீர்கள். பொய், கேலி பேச்சு, விட்டு கொடுக்காத குணம் போன்றவற்றால் பிறர் மீது சுமைகளை சுமத்தி குடும்ப உறவுகளை போலியாக்கியும் அன்பின் அடித்தளத்தில் உருவான குடும்ப உறவுகளை சிதைப்பதற்கும் வேதனைப்படுத்துவதற்கும் நீ எடுக்கும் முயற்சிகள் சரியானவையா? சிந்திப்போம். ஜெபம். கருணை நிறைந்த இயேசுவே, எங்கள் சுயநலத்திற்காக பிறர் மீது சிலுவையை சுமத்தாமல் அவர்களுக்காக நாங்கள் சுமக்க நல்ல மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும்
எங்கள் பேரில் தயவாயிரு சாமி, எங்கள் மேல் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. வாழ்வின் வீதியில் விழுதாய் விழுந்தனையோ, இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள். மத்தேயு 5:44. தவறான வழிகாட்டுதலால் தடுமாறும் குடும்பங்கள். நடக்க முடியாதவருக்கும் பேச முடியாதவருக்கும் வாழ்வு தந்தவர் முதல் முறை கீழே விழுகிறார். இயேசுவின் வாழ்வில் எதிர்பாராத திருப்பமாக இந்த சிலுவை பயணம் அமைந்தது. கீழே விழுவதும் மீண்டும் எழுந்து நடப்பதும் மனித இயல்பு. ஐயோ, விழுந்து விட்டேனே என நினைத்து எழாமல் இருப்பதும், விழுந்த தருணங்களை எண்ணி மனம் கலங்குவதும் நம்மிடம் மண்டிப்போன இயல்பு. இயேசுவும் விழுந்தார். விழுந்து கிடப்பதற்காக அல்ல, மாறாக மீண்டும் எழுந்து நடப்பதற்கே. அன்பு மக்களே, அன்பின் அடித்தளத்தில் வாழ வேண்டிய குடும்ப கோவில்கள் இன்று பொருள் தேடுதல், இன்பம் தேடுதல், அந்நிய கலாச்சாரம் போன்றவற்றில் வாழ்வில் முன்னேற முடியாமல் சறுக்கல்களை சந்திக்கின்றன. ஆயனில்லா ஆடுகள் சிதறடிக்கப்படுவது போன்று சரியான வழிகாட்டுதல்களும் சிறந்த தலைமை பண்பும் இல்லாத குடும்பங்கள் சறுக்குகளை தாண்டி சென்று கிறிஸ்தவ மதிப்பீடுகளை எட்டி பிடிக்க நம் உறுதுணையாவோமா? சிந்திப்போம். ஜெபம். நல்ல இயேசுவே, நாங்கள் அனைவரும் எங்களது வாழ்வில் எத்தகைய சவால்களையும் ஏற்பட்டாலும் அவற்றை தாண்டி உம்மை போல் திடமனதுடன் எழுந்து நடக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரு சாமி, எங்கள் மேல் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசு
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட நான்காம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் தாயை சந்திக்கின்றார். என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். மத்தேயு 11:28. பிள்ளைகளின் பொறுப்பற்ற செயல்களால் பெருகும் முதியோர் இல்லங்கள். வேதனைகளுக்கு மத்தியில், இழப்பீடுகளுக்கு மத்தியில் தாயும் மகனும் சந்தித்துக் கொள்கின்றனர். யாருக்கு யார் ஆறுதல் கூற முடியும்? யாருக்கு யார் இழப்பீடு கொடுக்க முடியும்? உங்களது பாவங்களுக்காக என் மகனை இழந்து விட்டேனே என்று வருந்துவதா? என் மகன் தியாகத்தை நினைத்து பெருமை கொள்வதா? கடவுள் சித்தம் இதுவென்றால் அப்படியே ஆகட்டும் என்று உணர்ச்சிகளை அடக்கி மௌனம் காப்பதா? கைவிலேயே சுமந்து பிறப்பிலேயே காத்து வளர்த்த தியாக சுடராம் இயேசுவை சென்று வா மகனே என்று கூறி விடை கொடுக்கிறாள் மரியாள். அன்பு மக்களே, என் மகன் எதிர்காலத்தில் நல்ல வேலைக்கு சென்று கை நிறைய சம்பளம் வாங்க வேண்டும் என்று நினைக்கும் தாய்மார்களுக்கு மத்தியில் அன்னை மரியா ஒரு முன்மாதிரி. உங்கள் குழந்தைகள் நல்லவர்களாக வளர வேண்டுமா? பணக்காரர்களாக வாழ வேண்டுமா? பணத்திற்கு அடிமையாகி தனி குடும்பம் புதிதாக முதியோர் இல்லங்களை வளர்த்தெடுக்கின்றனர் இன்றைய தலைமுறையினர். வயதான பெற்றோரை செல்லா காசாகவும் இடையூறாகவும் நினைக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீ யாராக இருக்க விரும்புகிறாய்? பணமாகவா, பாசமாகவா? ஜபம். பாசம் நிறைந்த இயேசுவே, எங்களது குடும்பங்களில் வாழும் பெற்றோர் முதியவர்களை அன்புடன் அரவணைத்து அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து வாழ வரம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரு சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. மறுத்திட முடியா சீமோனும் சிலுவை சுமக்க உதவினாரே. மறுத்திட முடியா சீமோனும் சிலுவை சுமக்க உதவினாரே. துன்பத்தில் துணையாய் இருந்திடவா, பிற துன்பத்தில் துணையாய் இருந்திடவா. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். உங்களுக்கு அன்பு செய்தவர்களுக்கு நீங்கள் அன்பு செய்தால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? லூக்கா 6:32. உதவும் குணமே குடும்பத்தை உயர்த்தும் உன்னத பண்பு. வஞ்சகமில்லா நெஞ்சங்கள் தரணியில் குறைவு. அந்த நெஞ்சமே சீரான உடனாகிய சீமோனுக்கும் பார்சிலுவையில் தள்ளாடி சென்ற இயேசுவின் சிலுவைக்கும் தோள் கொடுக்கிறார். முத்தமிட்டு காட்டி கொடுத்த யூதாஸ் ஓடிவிட்டான். இரவும் பகலும் உடனிருந்து உண்டு உறங்கி வாழ்ந்தும் அந்த சீடர்கள் காணாமல் போய்விட்டனர். உமக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்ற பேதுரு எங்கே? காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் ஞானத்தினால் மறப்பது என்கிறார் வள்ளுவர். இயேசுக்கு உதவியால் சீமோன் உலகம் ஆந்தார் இதயங்களின் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். அன்பு மக்களே, நம் குடும்பத்தில் நம் ஊரில் எத்தனை பேர் ஏழ்மை, வறுமை, முதுமை போன்றவற்றால் தள்ளாடுகின்றார்கள். என்றென்றும் ஒரு நாளாவது அவர்களது துன்பச் செலவுகளுக்கும் நம் தோள் கொடுத்திருக்கிறோமா? அவளோட புத்தியன்தான் அவள் இப்படி இருக்கா என்று சொல்லும் பழக்கத்தம் நம்மிடம் அதிகரித்துள்ளது. நம்முடைய தீய எண்ணங்களால் எத்தனையோ பரமான சிலுவைகளை
நமக்கே தெரியாமல் அன்றாடம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபம். தியாகி செம்மலான இயேசுவே, பிரதிபலையின் எதிர்பாராமல் சீமோன் உமக்கு உதவியது போல் பிறர் துன்பம் வேளையில் நாங்களும் உதவும் நல்ல மனதை எங்களுக்கு ஒரு நாளும் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரு சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் முகத்தை துடைக்கும் வெரோனிகா, நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம். சவால்களை சாதனையாக்கும் சரித்திர பெண்கள். ஐயோ என்று அழுது புலம்பிய பெண்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன் என்று துணிவோடு சென்று இயேசுவின் முகத்தை துடைத்த வீரமங்க வெரோனிகாவுக்கு கிடைத்த பரிசு இயேசுவின் திருமுகம். வீரமும் வலிமையும் கொண்டவர்கள் ஆண்கள் என்று கூறுவது உலக மரபு. வேடிக்கை பார்த்த ஆண்களையும் தாண்டி முன் சென்று உதவிய வெரோனிகாவின் துணிச்சல் நமக்கு வேண்டாமா? வெரோனிகா போன்ற விடிவெள்ளிகள் பலர் இன்னும் சுடர்விட தெரியாமல் தந்தை, கணவன், மகன் என்ற சிறைக்குள் அடைப்பட்டிருக்கின்றனர். அன்பு மக்களே, இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் மரியாதையுடனும் சமமாகவும் நடத்தப்படுவதில்லை. ஆனால் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டு. வெரோனிகா போல் முன்னேறி செல்பவர்கள் மட்டுமே வரலாற்றில் பல்வேறு சாதனைகளை புரிகின்றனர். அன்னை தெரசாவாக, கல்பனா சாவ்லாவாக, ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயாக வீரம் கொண்டு சவால்களை சாதனையாக்குவோம். ஜெபம். எம் இறைவா, வாழ்வு தந்த வள்ளலே, எம் இறைவா, துணிவோடு முன்னேறிய வெரோனிகாவைப் போல வாழ்வில் வரும் இன்னல்களை தாண்டி சாதனை புரிபவர்களாக மாற எமக்கு வரம் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரு சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. மனிதத்தின் கவலை சூழ்ந்ததனால் நீர் இரண்டாம் முறையாய் விழுந்தீரே. மனிதத்தின் கவலை சூழ்ந்ததனால் நீர் இரண்டாம் முறையாய் விழுந்தீரே. நம்பிக்கை துரோகம் செய்தனரே, உமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தனரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும்.
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். உமது ஒளியால் யாவும் ஒளி பெறுகின்றோம். வீண் வார்த்தைகளால் வீழ்த்தப்படும் குடும்பங்கள். ஒவ்வொரு மனிதனும் தனக்கென ஒரு லட்சியத்தை வகுத்துள்ளான். இந்த லட்சியங்கள் மனிதனை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியவை. இறைமகன் இயேசுவும் தமது லட்சியத்தை நிறைவேற்ற 2ஆம் முறை கீழே விழுந்து எழுகிறார். அரைக்க அரைக்கத்தான் சந்தனத்திற்கு மனம், உருக உருகத்தான் மெழுகிற்கு வெளிச்சம். மனுகுலத்தின் பாவங்கள் போக்க தன்னை வருத்தி வருத்தி பரிகாரம் தேடிக்கொள்ளும் இயேசுவை பாருங்கள். ஒருபுறம் கல்வரின் கசியடிகள், மறுபுறம் பாரமான சிலுவை. அன்பு மக்களே, பணம், பதவி, செல்வாக்கு இவையெல்லாம் நம்மை தடுமாறி விழ வைப்பவை என்பதை ஏன் மறந்தோம்? பணத்திற்காக வாழும் பகட்டான வாழ்க்கைகளும் உள்மனம் வெளிப்படுத்தாத போலியான பேச்சுகளும் நம்மை அன்றாடம் வீழ்த்தக்கூடியவை. நல்லவர்களாக நாம் வாழ விரும்பினாலும் வழி கொடுக்காத உலகம் இது. அடுத்தவர் குடும்பம் முன்னேற துடிக்கும் போது காலை வாரி விட காத்து கிடக்கின்றோம். சொந்தங்களையும் பந்தங்களையும் துச்சமென எண்ணி தூக்கி வீச துடிக்கின்றோம். உன்னால் காயப்பட்டவர்கள், நீ காலை வாரி விட்டவர்கள், உன் பொய் சாட்சியால் தண்டனை அனுபவிப்பவர்களை எண்ணிப்பார். இன்றாவது மனம் திரும்பு. உன்னால் வீழ்த்தப்பட்டு விழுந்து கிடக்கும் குடும்பங்களை தூக்கிவிட நீ தயாரா? ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களால் காயம்பட்ட உள்ளங்களின் காயங்களை ஆற்றிடவும் பிறர் துயர் துடைக்கவும் எங்கள் இதயங்களை இதயமாக மாற எனக்கு வரம் தாரும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரு சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் என்னுடைய இரக்கத்தினால் நித்திய சபாதத்திலே பார கடவது. எருசலேம் பெண்களின் அழுகுரல்கள் இதயத்தை அசைத்து பார்த்ததுவோ. எருசலேம் பெண்களின் அழுகுரல்கள் இதயத்தை அசைத்து பார்த்ததுவோ. ஆறுதல் தந்து நடந்தீரே, என்றும் ஆறுதல் தந்து நடந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கண்டு கண்ணீர் சிந்தும் மகளிர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இல்லறத்தை நல்லறமாக்கும் இரக்கம் என்னும் குணம். எருசலேம் மகளிர் இயேசுவின் நிலை கண்டு வருந்துகின்றனர். ஆம், பெண்கள் இரக்க குணம் உடையவர்கள் அல்லவா? மென்மையான இதயம் கொண்ட அவர்களால் இயேசுவின் பாடுகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசு செய்த அருள் அடையாளங்களில் எல்லாம் உடனிருந்தவர்கள் அவர்கள் அல்லவா? எருசலேம் பெண்களின் அழுகையை கண்டு இயேசுவால் ஆறுதல் கூறாமல் இருக்க முடியவில்லை. அன்பு மானுடமே, இல்லறம் என்பது ஆண் பெண் இருவரையும் மனத்தாலும் உயிராலும் உணர்வாலும் ஒன்றுபடுத்தும் நிகழ்வு. தமிழ் இலக்கியமான குறுந்தொகை பாடல் ஒன்று இல்லறத்தின் அருமையை சிறப்பாக கூறுகின்றது. செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. பெண்களிடம் இல்லறத்தை அழகுற நடத்தக்கூடிய இரக்க குணம் இயல்பாகவே அமைந்திருக்கும். இந்த இரக்க குணத்திற்கு எருசலேம் மகளிர் என்ன விதிவிலக்கா? நாம் வளர்க்கும் குழந்தைகளுக்கும் சிறு வயது முதலே இரக்க குணத்தை கற்றுக் கொடுப்போம். ஜெபம். ஆறுதலின் இயேசுவே,
இன்றைய சமுதாயத்தில் காணப்படும் பெண்களின் அவலங்களை நாங்கள் இனங்கண்டு அவற்றை அடியோடு ஒழிக்கவும் பெண்களின் வாழ்வுக்காய் உழைக்கவும் எமக்கு வரம் தாரும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. தாங்க முடியா சுமையாலே நீர் தள்ளாடி மூன்றாம் முறை விழுந்தீர். தாங்க முடியா சுமையாலே நீர் மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர். இலக்கினை நீரும் அடைந்தீரே, உன்மிலக்கினை நீரும் அடைந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். சோதனைகளை மன உறுதியோடு தாங்குபவன் பேர் பெற்றோன். பொறுப்பற்ற குடும்பங்களால் வீழ்ந்து கிடக்கும் சமுதாயம். இயேசு 3ஆம் முறை விழுந்ததாக நாம் எண்ணுகின்றோம். நாம் செய்யும் பாவங்களில் எல்லாம் இயேசு விழுந்து கொண்டுதான் இருக்கின்றார். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு தந்தை நமக்களித்த 10 கட்டளைகளை கடைபிடிக்க மறந்தோம். பொய் ஆணையிட்டு பிறரை சபித்து தந்தையையும் தாயையும் காப்பாற்றாது விட்டோம். பிறரை வஞ்சித்து செல்வம் சேர்த்தோம். இவ்வேளைகளிலெல்லாம் இயேசு விழுந்து கொண்டேதான் இருக்கின்றார். இயேசுவை நாம் எப்போது தூக்கிவிடப் போகின்றோம்? சிந்திப்போம். அன்பு மானுடமே, நல்ல சமுதாயம் என்பது சிறந்த குடும்பங்களின் கூட்டமைப்பாகும். நல்ல குடும்பங்கள் நல்ல மனிதர்களின் சங்கமத்தால் உருவாகக்கூடியவை. இந்த நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டிய குடும்பங்கள் வன்முறைகளை கற்றுக் கொடுத்து சமுதாயத்தை குப்பை மேடாக்கிவிட்டன. வீண் விவாதங்கள் பூகம் போல் அவ்வப்போது குடும்பங்களிடையே வெடிக்கின்றன. வீடுகளில் பெற்றோரை நகலெடுத்தே குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றனர். சமுதாயத்தையும் வீட்டினையும் குப்பை மேடாக்கிவிட்டு தனி நபராக நாம் என்ன செய்ய போகின்றோம்? ஜெபம். அன்பான இயேசுவே, இந்த நாள் வரை சமுதாயத்தில் வீழ்ந்து கிடப்போரை கண்டு மகிழ்ந்த நாங்கள் இனிமேல் வீழ்ந்து கிடப்போருக்கு உதவி கரம் கொடுத்து தூக்கிவிடக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும்.
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியுள்ள ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றுள்ளார். 1 பேதுரு 2:21. கலாச்சார சீர்கேட்டினால் மாண்பிழந்து போகும் குடும்பங்கள், வியர்வையாலும் இரத்தத்தாலும் நனைந்திருக்கும் இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். அன்பு, அமைதி, கருணை, இரக்கம், இன்பம் என்னும் பல்வேறு ஆடைகளை இவ்வுலகிற்கு வழங்கிய இயேசு இன்று ஆடையின்றி கூனி குறுகி நிற்கிறார். யாருக்காக? வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் இயேசுவை நிர்வாணமாக நிற்க வைத்துவிட்டு இயேசுவின் உடைக்காக சீட்டு போடுகிறார்கள். விலை மதிப்பில்லாத இயேசுவின் உடலை மூடியிருந்த ஆடைக்கு இருக்கும் மதிப்பு இயேசுவுக்கு இல்லை. அன்பு மக்களே, ஆடை அலங்காரம் என்ற பெயரால் அரைகுறை ஆடையணிந்து பிறரது காம கண்ணோட்டத்திற்கு ஆளாகி நிற்பது அவமானம் அல்லவா? தகாத உறவால் தீராத நோய்கள் அவமானம் அல்லவா? உங்கள் உடல் நான் வாழும் ஆலயம் என்ற இறை வார்த்தையை மறந்து மனைவியை தவிர மற்ற பெண்களை இச்சையோடு நோக்குவதும், கணவனை தவிர பிற ஆண்களை இச்சையோடு நோக்குவதும் நம் கலாச்சாரத்தை மாண்பிழந்து போக செய்பவை. இதனால் நம் குடும்பங்களும் சமுதாயமும் அழிவை சந்திக்கின்றன என்பதை ஏன் மறந்தோம்? ஜெபம். மனிதம் காக்க வந்த இயேசுவே, இன்றைய சமுதாயத்தில் மாண்பு என்னும் ஆடையிழந்த மனிதர்களாக சுற்றித் திரியும் மனங்களை மாண்போடு மானம் காப்பவர்களாக மாற்றி சமுதாய சீர்கேட்டிலிருந்து விடுதலை பெற்றுத்தர வரம் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. கல்வாரி மலையில் கல்வரி நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. கல்வாரி மலையில் கல்வரி நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. மன்னித்து வாழ மொழிந்தீரே, என்றும் மன்னித்து வாழ மொழிந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவரே நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். ஏசாயா அதிகாரம் 53 இறைவார்த்தை 5. நாம் அவதூறுகளால் முடக்கப்படும் குடும்பங்கள், இரக்கமற்ற யூதர்களின் செயல்களை பாருங்கள். சிலுவை மரத்தினிலே இயேசுவின் கைகளை விரித்து படுக்க வைத்து கைகளிலும் கால்களிலும் கூர் மழுங்கிய ஆணிகளால் கொண்டு அடித்து துளைத்து காயப்படுத்துகின்றார்கள். தங்களது வெறி அடங்க காயங்களை பெரிதாக்கி இன்பம் காய்கின்றனர். இயேசு இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டார். ஏன்? எதற்காக? நம் மீது கொண்ட அன்பினால் நாம் செய்த பாவங்களுக்காக பரிகார பலியாகி உள்ளார். கல் நெஞ்சம் கொண்டவர்கள் 2 கள்வர்கள் இடையில் இயேசு நிற்க வைத்து விட்டனர். அன்பு மக்களே,
முன்பு இயேசுவின் ஆடைகளை களைந்தார்கள், இப்போது உயிரை களைகின்றார்கள். முன்பு இயேசுவின் மேல் சிலுவை, இப்பொழுது சிலுவையில் இயேசு. மனிதர் உயிர்களுக்கு இன்று மதிப்பில்லை. சாதியின் பேரால், மதத்தின் பேரால் மனிதர்கள் தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்கின்றனர். மனித உடலில் ஓட வேண்டிய இரத்தம் இன்று வீதிகளிலே. ஏழைகள் என்றும் ஏழைகளே, அடிமைகள் என்றும் அடிமைகளே. இதுதான் இன்றைய மனித நியதி. ஏதேனும் பொறுப்புகளில் இருப்பவர்கள் மீது வதந்தி சேற்றை அள்ளி வீசுகின்றோம். பொது நலம் புரிபவர்களில் தொண்டிற்கு தவறான அர்த்தங்கள் கற்பிக்கின்றோம். மனிதாபிமானம் அற்ற இவற்றால் நாமும் இயேசுவை சிலுவையில் அறைகின்றோம். ஜெபம். அன்பின் இயேசுவே, எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீர், எங்கள் பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். நாங்களும் எங்கள் வாழ்வில் வரும் சிலுவைகளை தாங்கி வாழ வரம் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேலில் தயவாயிரு சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் என்னுடைய இரக்கத்தினால் நித்திய சமரத்திலே பார கடவது. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நண்பனுக்காய் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. யோவான் 15:13. தன்னை இழந்த குடும்பத்தாரின் உயிர்விற்கு அடித்தளம். கல்வாரி மலை உயரமானது, ஆனால் இயேசு நம்மீது கொண்ட அன்பு பரிவு அம்மலையை விட உயர்வானது. தன்னையே இவர்களை மன்னியும் என்று பரிவோடு வேண்டி நின்றார். ஆயினும் நம்பிக்கையில்லா கூட்டம் விழாவை பிளந்து பார்த்தது. உலகில் வேறு யாருக்கும் நிகழக்கூடாத சோகம் உலக மக்களை மீட்க வந்து தன்னையே இழந்து குற்றுயிராய் தொங்கிக் கொண்டு இருக்கும் இயேசுவை பாருங்கள். தன்னை இழந்து தரணியாய் வாழ வைத்தவர். தந்தையின் சித்தம் நிறைவேற தன்னையே கையளிக்கும் எளிமையை பாருங்கள். அன்பு மக்களே, மனிதர்களுக்காக பூமியில் வாழும் நாம் இன்று என்ன மனநிலையில் இருக்கிறோம்? பகைவருக்கு அன்பு செய்கிறோமா? வெறுப்போருக்கு நன்மை செய்கிறோமா? துன்புறுவோருக்கு ஆசி கூறுகிறோமா? மரணம் எப்போது, எங்கே, எப்படி நிகழும் என்பதை அறியாதவர் யாரும் இல்லை. வாழும் குறுகிய நாட்களிலாவது நம்மை இழந்து பிறரை வாழ வைப்போம். பிறர் நடந்து செல்ல நாம் பாதையாவோம். ஜெபம். எங்களுக்காக உயிர் நீத்த இயேசுவே, நாங்கள் அனைவரும் வாழ பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து பிறர் வாழ்விற்கு தடைக்கற்களாக இல்லாமல் ஏற்றிடுவோம் ஏணியாக மாற வரம் தாரும். ஆமேன்.
தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் என்னுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. உதிரத்தை கொடுத்த அன்னையவள் நின்று உயிரற்ற உடலை தாங்குகிறாள். உதிரத்தை கொடுத்த அன்னையவள் நின்று உயிரற்ற உடலை தாங்குகிறாள். இதயத்தின் இயக்கம் நின்றதுவே, அன்னை இதயத்தின் இயக்கம் நின்றதுவே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்னை மரியாவின் மடியில் ஆண்டவர் இயேசு. அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். யோவான் 19:40. உடனிருப்பே உண்மையான உறவு. அழுகின்ற குழந்தையை மடியில் கிடத்தி தாலாட்டு பாடும் தாயை பார்த்திருக்கின்றோம். இதோ இங்கே இறந்த மகனை மடியில் கிடத்தி இரத்த கண்ணீர் வடிக்கும் தாயை பாருங்கள். இதோ உமது அடிமை என்று கூறிய இயேசுவை கருவிலே தாங்கியவள். அதே வார்த்தைக்காய் உயிரற்ற உடலை மடியில் வைக்கின்றாள். தாயிருக்க பிள்ளை சாகும் சோகம் தாங்க முடியா ஒன்று. அன்பு மானிடமே, வயது முதுமையானாலும் நோய்களாலும் பெற்றோரை கவனிக்காமல் அநாதை இல்லங்களுக்கு பரிசாக வழங்கும் அவலங்கள் இன்றும் அரங்கேங்கி கொண்டுதான் இருக்கின்றன. இந்நிலை மாற வேண்டும். இன்றைய குழந்தைகள் என்னும் விருட்சங்கள் நாளைய ஆலமரங்கள். நாளைய முதுமையாளர் கூட இளமையும் முதுமையும் இணைந்து நடை போடும்போதுதான் இயேசு விரும்பும் மதிப்பீடுகளை நாம் செயல்படுத்த முடியும். வாழ்வில் கிடைக்காத பொக்கிஷங்கள் நாம் பெற்றோர் என்பதை மறவாது இருப்போம். பெற்றோர் பிள்ளைகள் உறவுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய பரிசுகள் உலகில் எதுவும் இல்லை என்பதை உலகிற்கு புரிய வைப்போம். ஜெபம். தாய் தந்தையை அதிகமாக நேசித்த இயேசுவே, எங்கள் பெற்றோர் முதுமை காலங்களில் அவர்களை அன்போடு அரவணைத்து காத்துக்கொள்ளும் மனநிலையை எங்களுக்கு தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரு சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் என்னுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. அநீதி செயல்கள் அனைத்தையுமே கல்லறையோடு புதைத்தாயே. அநீதி செயல்கள் அனைத்தையுமே கல்லறையோடு புதைத்தாயே. நீதி நேர்மை நிலைத்திடவே நின் நினைவுகள் புவியில் நிலைத்தனவே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்க
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். சுயநலத்தை அடக்கம் செய்து பொது நலனை வளர்க்கும் குடும்பங்கள். உதவி செய்தவரின் உயிரையே பறித்துவிட்டது இந்த கயவர் கூட்டம். இயேசுவை கொன்ற தன் விழையாய் அவரது சரித்திரம் முடிந்தது என நினைத்தார்கள். இயேசு மீண்டும் உயிர்த்தெழுவார் என்பதை இவர்கள் நினைக்கவில்லை. நல்லவர்கள் கல்லறையில் புதைக்கப்பட்டாலும் அவர்கள் விதைக்கப்பட்டவர்களே. இயேசுவின் இறப்பு இத்தெளிவையே நமக்கு புலப்படுத்துகின்றது. இழந்து போனது அல்லது தொலைந்து போன ஒன்று மீண்டும் நம் கையில் கிடைத்தால் எத்துணை மகிழ்ச்சி நமக்கு. உலக வாழ்வுக்காய் உயிரையே நீத்த இறைமகன் மீண்டும் நம்மிடம் வருவார். எதிர்பார்ப்புகளை நம்பிக்கையை ஊட்டும். இறந்து போதும் மாச்சான் தோட்டத்து கல்லறை. உலகில் மனிதனுக்கு எதுவுமே சொந்தமில்லை என்பதை தனது இறப்பினால் நிரூபித்து காட்டியுள்ளார். இறந்தும் வாழ்வு வள்ளலான இயேசுவின் பாதையோடு நாம் பாதை அமைப்போம், பயணம் செல்வோம். ஜெபம். தாய் போல அனைவரையும் அன்பு செய்த இயேசுவே, நாங்களும் உம்மை போல் நல்லவர்களாய் வாழவும் நல்ல செயல்களை செய்யவும் நீர் விரும்பிய புதிய சமுதாயத்தை உருவாக்கிடவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரு சாமி, எங்கள் மேல் தயவாயிரம். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்கள் என்னுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தை கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும்